திருச்சி மாவட்டம் மணப்பாறை கால்நடை சந்தையில் அடாவடியாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாறை கால்நடை சந்தையில் நகராட்சி சார்பில் ஏலம் விடப்பட்டு அரசு நிர்ணயிக்கும் தொகையின் அடிப்படையில் ஒப்பந்ததாரர்கள் வசூல் செய்வார்கள். இந்த நிலையில் தற்போது நகராட்சி நிர்ணயித்த தொகையை விட பல மடங்கு அதிகமாக வசூல் செய்வதுடன் வாகனங்களுக்கு 1000 முதல் 5000 ரூபாய் வரை அடாவடியாக வசூலிக்கப்படுவதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு மாட்டுக்கு 350 ரூபாய் வாங்குற மிகப்பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. லாரியோ அல்லது டாடா ஏசி வண்டியோ காலியாக உள்ளே போகும்போது ஒரு வண்டிக்கு 50 ரூபாய் வசூல் பண்ணணும்னு சொல்லி நகராட்சியினுடைய ஒப்பந்த புள்ளியில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு லாரி உள்ளே போய் மாட்டை ஏற்றிட்டு வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால் 5000 வரைக்கும் வசூல் செய்யக்கூடிய ஏற்பாடு, ஒரு டாடா ஏசிக்கு 1000 ரூபா வாங்கக்கூடிய ஏற்பாடு, இப்படி ஒரு மிகப்பெரிய கொள்ளையை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனையூர் ஊராட்சியை சிவகாசி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியுடன் இணைப்பதால் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளும் 100 நாள் வேலை திட்டமும் பறிபோவதுடன் அனைத்து வரிகளும் உயர்த்தப்படும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே விடிய அரசின் ஆணையை திரும்ப பெற கோரி கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சாட்சியார்புரம் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் ஹெலன் நகர் மீனவ கிராமத்தை கீழ்குளம் பேரூராட்சியோடு இணைத்து அதிக வரி வசூல் செய்வதை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹெலன் நகர் கிராம எல்லையை அரசு துறை அதிகாரிகள் முறையாக நிர்ணயம் செய்யாததால் அரசின் சலுகைகள் ஏதும் கிடைக்காமல் ஹெலன் நகர் மக்கள் பரிதவித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே திமுக அரசு அதிகாரிகளை கண்டித்து ஹெலன் நகர் மீனவ கிராம மக்கள் ஊர்வலமாக நடந்து வந்து இணையம்புத்தன் துறை ஊராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தீய சக்தி திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் முறையாக செயல்படாத காரணத்தால் பொதுமக்கள் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நுழைத்து வருகின்ற அரசு தருகின்ற அனைத்து சலுகைகளையும் சர்வே எண் சரியில்லை, எங்கள் அந்த சர்வே எண்ணில் வருகிறது என்று சொல்லி இணையம்புத்தன் துறையிலிருந்து வரக்கூடிய அனைத்து அரசு சலுகைகளையும் உதவிகளையும் அவர்கள் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அரசு அதிகாரிகளும் துணை போகின்றார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனியில் உள்ள வரதமா நதியிலிருந்து உபரிநீர் வாய்க்கால் மூலம் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனியில் உள்ள 18 குளங்களில் நீர் பற்றாக்குறை உள்ள நிலையில் விவசாயிகளை வஞ்சிக்கும் நோக்கில் உபரிநீர் வாய்க்கால் திட்டத்தை கொண்டு வந்த ஸ்டாலின் அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பராமரிப்பின்றி பூட்டி கிடக்கும் கழிவறையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தல்கள் எழுந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு அண்டை மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம். இந்த நிலையில் சித்திரை பிரம்ம உற்சவ நிகழ்ச்சிக்கு ஏராளமான பக்தர்கள் வர உள்ள நிலையில் கோயிலுக்கு அருகில் உள்ள பொது கழிவறையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஜேசிபி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருள் விலையை குறைக்க வேண்டும், குறைந்தபட்ச கூலியை 1 மணி நேரத்திற்கு 1500 ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஜேசிபி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் 18ஆம் தேதி வரை இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு இந்த ரேட்டுக்கெல்லாம் அது பழைய ரேட்டுக்கெல்லாம் 1000 ரூபா இந்த மாதிரி எல்லாம் ஓட்டுனா எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால் 1500 ரூபா மினிமம் ஒரு மணி நேரத்துக்கு வேணுங்கிறதுக்காக நாங்கள் வேலை நிறுத்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது, இவ்வளவு எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு. இந்த அளவுக்கு முதலீடு போட்டு ஜேசிபி ரேட்டும் அதிகமாகிடுது, புது வண்டி ரேட்டும் அதிகமாகிடுதுங்க. உங்களுக்கு ஸ்பேர்ஸும் அதிகமாகிடுது. எல்லாமே அதிகமாகும் போது எங்களுக்கு இந்த ரேட்டுக்கு ஓட்டி கட்டுப்படி ஆகாது. ஏப்ரல் 15, 16, 17 எதுக்காக வேலை நிறுத்தம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதிரி பாகம் விலை அதிகம், டீசல் விலை அதிகம், மற்றபடி சாலை வரி, இன்சூரன்ஸு இது எல்லாமே ரேட் ஏறிடுச்சு. எங்களுக்கு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது 1500 ரூபா ரேட்டுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த ரேட் கட்டுப்படி ஆகிறதில்ல. நாங்கள் மினிமம் 1 ஹவருக்கு 3000, அதை தாண்டினா ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கு 1500 ரூபா குறைந்தபட்ச தொகையை எதிர்பார்க்குறோம். விவசாயிகள், தொழில் செய்பவர்கள் எல்லாமே எங்களுக்கு